ஊட்ட வாங்கிக்கணும். ஆனால் ஊட்ட. இந்த ஈபிக்காரது பொறுக்காது. ஏய் இருட்டில் சாப்பிடாதடா. சாப்பாடு சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் கொட்டுமா. வானிலை அறிவிப்பு. கனமழை இன்னும் நீடிக்கும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார். மனுஷனும் கிடைக்குது. ஏய் பண்ணி சீட் எடு முதல்ல. வருது. லெக் பீஸ் எனக்கு தானே. எல்லா பீஸும் உனக்கு தான். ஓகே அம்மா லெக் பீஸ் பொரிச்சு. எப்படியும் 3/4 கறி நீ தான் தின்ன போற. அது கரெக்ட் தான். வேலை செய்ய முடியும். சாப்பிட்றதுக்கு வந்துடுவாங்கல்ல. எல்லாரும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒத்துமையா இருந்தாலே போதும். அதே எனக்கு சந்தோஷம். ஒரு மணி விடாம பெஞ்சிட்டு இருக்கு. என்ன காஃபி குறைஞ்சிருக்கு. கையில இருந்த காசெல்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ அரிசியும் தீர்ந்து போச்சு. மழை வேற விடாம அடிச்சிட்டு இருக்கு. என்ன பண்றது? சாப்பிட்டு ஏதோ ஒத்துக்கலையா? என்னாச்சுன்னு வீட்டுல இருக்கிற கடைசி காசு பார்த்துக்கலாம். மழை இப்போதைக்கு விடாது. வெண்ணி கொண்டு வா. ஏய் மச்சான் முதல்ல அந்த மாத்திரை எடுத்து கூட அவனுக்கு. இவ்வளோ மாத்திரை மாத்திரை சாப்பிட்டு தண்ணி குடிங்க. பார்த்து மாத்திரை முதல் போடுறான். மாப்பிள தண்ணி கொடுமா. மாத்திரை போட்டு கொஞ்சம் போடுறா சரியா போயிடும். இன்னைக்கு யார்கிட்ட போய் அரிசி வாங்குறது? ஒரு வாரமா அண்ணன் தண்ணி இல்லாம படுத்த படுக்கையா இருக்கு. என்ன பண்றது? அண்ணே இந்தாங்கண்ணே சாப்பிடுங்க. கொஞ்சோட வாங்கி சாப்பிடுங்கண்ணே. குடிடா, நல்லா உடம்பு சரியாகும். குடிங்கண்ணே. கஞ்சி தானே அண்ணே. எது கொடுத்தாலும் வாந்தி வருதுன்னு ஒரு வாய் கூட குடிக்க மாட்டேங்கிறாரு. சின்னம்மாக்கு போனாவது பண்ணுங்கண்ணே. லைன் கிடைக்கலம்மா. இன்னொரு கிளாஸ் ஊத்தி கொடுங்க. சமைச்சு 4 நாள் ஆச்சுக்கா. என்னம்மா பண்ண சொல்ற? பணம் ஏதாவது உனக்கு தெரியாத அஞ்சல, வேலைக்கு போய் 10 நாள் ஆச்சு. நாங்களே பிள்ளைக்குட்டியை வச்சுட்டு கஷ்டப்படுறோம். கொஞ்சம் அரிசியாவது. நீ வந்து கேட்டுட்ட, நான் யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
தெரியுங்களா? மழையில நாங்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கோம், நீங்க கிட்ட வந்து கேக்குறீங்க. வெளியே கேட்டுக்கலாம்ல. என்ன புள்ளமா நீ போய் கஞ்சி வச்சு ரொம்ப கொடுப்போம். நன்றிக்கா. மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். போயிட்டு வரேன்க்கா. பாத்து போமா. ஏண்டி நமக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கலாம் ஐயா. ச்சே, இந்த மழை வேற எப்போ விடும்னு தெரியலையே. இந்த நேரத்தில் எங்கடா மேஸ்திரி வீட்டை போட்டு போய் தொலைஞ்சான்? புரியடா மலைக்கோள் நம்பி வந்தா இவனையும் காணும். என்ன பண்ணுறது? சரி, நீ சினிமாக்கு போடுறான், நான் வேலைக்கு போறேன். சார்ஜ் வேற போகிறாங்க தெரியலையே. கம்மியாக தான் இருக்கும். இவங்க லைன் வேறு கிடைக்கலையே. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. எல்லா விஷயத்துலையும் தைரியமாக இருப்போம். வாழ்க்கையில் முதல் முறையாக பயம் வருது. எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. காசுன்னு பார்க்காம கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டு எனக்கு அவனுக்கு மருந்து மாத்திரை வாங்க கூட மற்றவங்களை எதிர்பார்க்க வேண்டியதாக போயிடுச்சுடா. ஏண்டா இப்படியே போனால் நம்ம பொழப்பு என்னடா ஆகுது? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த நேரம் பார்த்து நமக்குன்னு உதவி செய்கிற யாருமே இங்கே இல்லையடா. வெளியில காசெல்லாம் செலவாகி போயிடுச்சுடா. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையடா. இந்த நேரத்தில் அவன் வேற படுத்து பொறுக்கே கிடக்குறான். எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. அவன் சாப்பிட்டு 10 நாள் ஆகுதுடா. நாம் 5 ஆம்பளைங்க இருந்தும் கூட ஒரு பொட்டச்சு அரிசிக்காக வீடு வீடாக அலையிறாங்கடா. டேய், இப்போ பிரச்சனை அது இல்லடா. அவனை எப்படியாவது எந்திரிச்சு நடமாட வைக்கணும்டா. என்னங்க? என்ன? நீங்க வாங்கல. இதை வாரேன், இருங்கடா, வந்துடுறேன். என்ன இருக்கும்? நம்மள மாதிரி இந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் காடு 6 மாதம் வீடு 6 மாதங்கிற கதை தான். வேலை இருக்கும்போதே சேர்த்து வச்சுக்கிட்டா தான் தப்பிக்க முடியும். போங்கடா, நம்மளுக்கு இது மாதிரி நடந்துடே கிடையாதுடா. 5ஆம் வந்துக்கு அப்புறம் இது மாதிரி நடக்குது. போடா, அவள் வந்ததுனால தான் இந்த அளவுக்காவது நம்ம யோசிக்கிறோம். இல்லைன்னா வாங்குற காசெல்லாம் எவ்வளோவது ஒருத்திட்ட போய் கொட்டிட்டு தான் இருந்திருப்போம். பேசுகிறான். வெளியில வந்தா ஒரே வழியா இருக்கு மச்சான். ஏண்டா மாறி உள்ளதானடா வந்தான். அவனை தைலம் தேய்ச்சி விட சொல்ல வேண்டியதானே? மாறிதானே? என்னங்க இப்படியா ஆளாளுக்கு யோசிச்சுட்டே இருந்தா என்ன பண்றதா உத்தேசம்? அதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல இருந்துச்சு. புரியலனா? எங்களுக்கு மேஸ்திரி முதலாளியும் விட்டா வேறு யாரையும் தெரியாது. அதையும் மீறி அவன்கிட்ட போய் கடன் கேட்டால் எங்களுக்குன்னு எவனும் தரமாட்டான். அதான் எனக்கும் தெரியுமேங்க. அடுத்தவங்க கிட்ட உங்களை யாரு கடன் கேட்க சொன்னா? நான் ஒன்று சொல்கிறேன், கேட்பீங்களா? கேட்பீங்களா மாட்டீங்களா? ஏய், இது தங்கம்டா. விலை என்ன தெரியுமா? 6000 ரூபாய். கையில காசு இல்லைன்னு வெத்து தண்ணி கிண்டி அடிச்சிடாதீங்கடா. உங்களை சரக்கு தான் அடிக்க வேணான்னு சொன்னாரு, ஒரு உயிரை காப்பாற்ற வேணான்னு சொல்லலையே. இல்லை அஞ்சு, இது வேணாம். என்ன வேணாம்? ஒரு வயசு பையன்
பச்சை தண்ணி குடிச்சா கூட வாந்தி எடுக்குது. ஒரு வாய் சோறு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? சொல்றது கேளுங்க, மழை வேற விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படியே போனா அதை நாம கை கழுவிடுவோமோன்னு பயமா இருக்குங்க. இல்லைஞ்சி, நாளைக்குள்ளே எல்லாம் சரியாயிரும். பாரு, வானம் வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு வேற எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வரலாம். ஐயோ, அது அப்புறம் பாத்துக்கலாங்க. பசிய கூட தாங்கிடலாம். ஆனா இது ஒரு உயிர் விஷயம். ஏற்கனவே எனக்கு ஏற்பட்ட அனுபவமே போதுங்க. இந்தாங்க, இதை முதல்ல வித்துட்டு அதை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. என்ன தப்புக்குலாம் இது தேவைதான்டா. டேய், மழையில எங்கடா போற? டேய், உங்களுக்கு நெஞ்சுதான் போக போறேன். வயிற்ற கலக்குதுடா. இதை எடுத்து வித்தா ஒரு 10 நாளைக்காவது பழக்கம் விடும்ல. எத்தனை கடை ஏரியா இருந்தாலும் ஒருத்தன் கூட தாலியை வாங்க மாட்டானே. ஏன், இதுவும் தங்கம் தானே? ஆனா இது வரைக்கும் இப்படி ஒரு திருட்டு வேலை செஞ்சதே இல்லையே. தாலியை வித்துட்டு வர இவ்வளவு நேரமா? முதலாளிக்கு தெரிஞ்சா எங்கிருந்தோ அந்த அஞ்சம்மாவே நம்மளை காப்பாத்த தாலியே விற்க துணிஞ்சதுக்கு அப்புறம் மற்றதை பத்தி கவலையே இல்லை. காப்பாற்ற முடியாது. நீயே உனக்கு முடிவு தெரிஞ்சியா? எங்க போனாலும் நம்ம 5 பேரும் ஒன்னா வரடா போவோம். இப்ப நீ மட்டும் தனியா போயிட்டேடா. கறி சாப்பிடுவேன், கறி வாங்கிட்டு வந்து மச்சான். இப்படி நீயே கறி கடையா போயிட்டேடா.